பாதிப்புன்றது எனக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்ற உங்களுக்கும் தான் பாதிப்பு. புரியுதுங்களா? இப்போ விலைவாசி உங்களையும் தான் பாதிக்குது, அது நீங்களும் கேட்கணும். பூண்டு விலை 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு இருந்தால் இந்த மக்களை இப்போ சுத்தமாக குழம்புல பூண்டை தட்டி போடாதுவா. 500 ரூபா வைக்கக்குள்ள பூண்டு தேடுதுவோ. அது அவங்க சோம்பேறித்தானா, விவசாயிங்க சோம்பேறித்தானா, விவசாயிகளோட விவசாயம் சோம்பேறித்தான். நீனே நேரடியாக வந்து சந்தையில் போய் அதில் இடைத்தரகர்களாக வாங்கி விற்கிறாங்க, அவங்களுக்கு தான் லாபம் வாங்கினே. உண்மையான பாடுபடுற அந்த விவசாயிகளுக்கு எந்த லாபமும் இல்லை. என்ன எப்படின்னா காதல் ஜோடி லவ் பண்ண உனக்கு என்ன சரி இப்படி உட்காந்து இப்படி வச்சு தானே கேட்கும். விலைவாசி உயர்ந்திருக்கு. அரசியல் வந்து பார்த்து பேசுங்க. எனக்கு அரசியலுக்கு அதே வேணும்பா. இந்தாங்க, நான் வந்து பார்த்தியா ஒரு வியாபாரம் ஒன்று பண்ணி கொடுத்துக்கிறேன். எவ்வளோ பெரிய மாசு. நான் ஒரு நாளைக்கு அவ்வளோ வியாபாரம் பண்ணுவேன். நான் வந்து உனக்கு ஒரு வியாபாரம் பண்ணி கொடுத்துக்கிறேன்ல. ஏன் அரசியல் பற்றியெல்லாம் கேட்காதீங்க, அரசியல் கேட்காதீங்க. டைலாக் பேசுகிறேன், கேள்வியை வச்சுன்னு டைலாக் கேள்வியை வச்சு தான் டைலாக் பேச முடியும். எர்றா ஏதோ ஆயாவே என்னையோ ஏதோ எடுத்தாச்சு. சூப்பர். ஒரு கிலோ பூண்டு எவ்வளோ விற்கிது? இன்றைக்கி நாங்கள் 250 ரூபா விற்கிறோம். 250 ரூபா. ஆமாம். இல்லை, இதுக்கு முன்னாடி உயர்ந்துடுற அரிசியோட விலையும் விலைவாசி வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம், விவசாயிகள் போராட்டங்களும் தொடர்ச்சியாக வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எதை வச்சு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள்? உற்பத்தி வந்து கம்மியாக. என்ன சொல்கிறேன், 250 ரூபா தானே பூண்டு விற்கிது. இன்றைக்கி ஒரு டிக்கெட்டு, மூவி டிக்கெட்டு 150 ரூபா விற்கிது. அதை யாரும் கேட்க மாட்டீங்களா? ஒரு பாப்கார்ன் உள்ளே போய் பாப்கார்ன் சாப்பிட்டா 250 ரூபா, அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? அது அத்தியாவசியமா? நான் என்ன சொல்கிறேன், இது ஏறினா இறங்கிடும். அது ஏறின லெவல்லே இருக்குது, ஏன் இறங்க மாட்டேங்குது? அதை யோசிக்க மாட்டீங்க, அதை கேட்க மாட்டீங்க. இல்லைண்ணா, இன்றைக்கி 250 ரூபா விற்கிது இல்லைங்களா? நாளைக்கு இல்லை மறுநாள் கழித்து வந்தீங்கன்னா 200 ரூபா கூட விற்கும், 150 ரூபா கூட விற்கும். குறைஞ்சிரும். புரியுதுங்களா? மக்கள் வாங்குகிற அளவுக்கு வந்துடும். ஆனால் அதெல்லாம் ஏறினபடியே இருக்க, இறங்க மாட்டேங்குது. ஏன் அது? இல்லைண்ணா, இப்போ வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து ஓகே தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டன்றது வந்து ஒன்று டெல்லியில் வந்து திருப்பி வந்து வெடிச்சு நடக்குது. எதுக்குன்னா வந்து அவங்க குறைஞ்சபட்ச ஆதரவு விலை வேணும் அப்படின்றதுக்காக கோரிக்கை வச்சு போராட்டம். கண்டிப்பாக அது தெரியுமா? அது உண்மைதான். அது ஆதரவு வேலை கொடுக்குறீங்களா? ஆதரவு வேலை கொடுக்குறேன். யாரை கேட்கணும்? நம்ம கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். எந்த கவர்மெண்ட்டு கேட்கணும்? மத்திய கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். மத்திய கவர்மெண்ட். ஏன் மத்திய கவர்மெண்ட் வந்து இன்னும் கண்டுக்கவே இல்லை அந்த விஷயத்தை? அதனால தான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? கண்டுக்கணுன்றதுக்காக தான் போராட்டம். இவ்வளோ நாள் போராட்டம் நடந்தது, அதுக்கு செவி சாய்க்கலை. எப்படி இதை என்ன பண்ணால் மத்திய அரசு திரும்ப பண்ணா அதுக்கு தான் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தட்டி கேட்கணும். அது நீங்கள் தான் தட்டி கேட்கணும். அதான் மக்களை நம்ம தான் தட்டி கேட்க முடியும். நானும் விவசாயம் தான். என் சார்பாகவும் தான் அவங்க போராடுறாங்க. புரியுதுங்களா? மீடியா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் உங்ககிட்ட கேள்விக்கு வந்து அப்படி இல்லை. எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க? பாதிப்புன்றது எனக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்ற உங்களுக்கும் தான் பாதிப்பு. புரியுதுங்களா? இப்போ விலைவாசி உங்களையும் தான் பாதிக்குது, அது நீங்களும் கேட்கணும். நீங்களும் ஒருத்தராக இருந்து கேட்கணும். இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். இதை நீங்கள் யார்கிட்ட போய் ரீச் பண்ணுவீங்க? மக்கள்கிட்ட தான் போய் ரீச் பண்ணுவோம். ஏன் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறீங்க? நாங்களும் மக்கள்லாம் சேர்ந்து தான் போராட்டம் தான் பண்ண முடியுமா தவிர, மேல் அதிகாரி யார் இருக்கா? எங்களுக்கு மேலே யார் இருக்கா? அவங்களுக்கு போய் எப்படி ரீச் ஆகும் அதை சொல்லுங்கள். மக்கள்கிட்ட தான், மீடியா மூலயமா வந்து மக்கள்கிட்ட எப்படி ஒரு பண்ண முடியும்? மக்களை தான் ஒடுக்கி வச்சுருக்கிறாங்களே. மக்களை எந்த விதத்தை ஒடுக்கி வச்சுருக்காங்க? நீங்கள் தான் சொல்லணும். அதை இல்லை, நான் ஒதுக்கி வச்சுருக்காங்கன்றதுலாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க சொல்ல ஒடுக்கி வச்சுருக்காங்க. ஒடுக்கி வச்சுருக்காங்கன்றீங்களா? என்ன மாதிரி ஒடுக்கி வச்சுருக்காங்க? இப்போ உங்களுக்கே தெரியலையா எப்படி ஒடுக்கி வச்சுருக்காங்கன்னு? இல்லை, சொல்லுங்கள். உங்களுக்கு போராட்டம் பண்ணால் நாங்கள் நார்மலாக தான் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு தடியடி? அவங்க மேலே ஏன் தடியடி நடத்துகிறாங்க? ஏன்னா மத்தியில் பிஜேபி கவர்மெண்ட் வந்து மறுபடி அதுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதை வந்து தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் தெரியல? நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் எங்களை தான் பாதுகாக்கணும். அவங்களே எங்களை ஒடுக்குனா என்ன பண்ணுறது? உண்மையா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மீடியாவை சேர்ந்து? நம்ம வீட்டு ஜாமகமாக வாங்கினா நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம கரெக்டாக பேசுகிறோம் பாயிண்ட்டு. அதாவது விலைவாசியில் வீட்டு நம்ம பொம்பளைகிட்ட தான் காசை கொடுக்குறோம். அவங்கக்கிட்ட இல்லை லேடிஸுக்கு தெரியும் பூண்டு தக்காளி விலை, வெங்காயம் விலைன்னு. நான் வந்து அதை பற்றி ஒன்றுமே தெரியாத நம்ம வாய விட முடியாது. சேடை ஓட்டுறதுன்னுவாங்க, அதுக்கு இல்லாமல் இன்றைக்கி 500-1000 ரூபா செலவாகுது. திருப்பி அதை நாட்டு நடத்துக்கு அதுக்கு ஒரு 20 பேர் 30 பேர் வச்சு கூலி ஆளை வச்சு வேலை செய்யணும். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். திருப்பி அதை பயிர் விளைக்கணும். அதுக்கப்புறம் அதில் களை பறிக்கணும். அதில் வந்து பூச்சி மருந்து அடிக்கணும். இதெல்லாம் அடிச்சுட்டு கடைசியாக போய் இது பண்ணி கடைசியாக பார்த்தா 10 மூட்டை 15 மூட்டை தான் வைக்குது. ஒரு மாதம் ஒரு வருஷம் 40 மூட்டை வருது, அடுத்த வருஷம் வந்து 10 மூட்டை தான் வருது. அப்போ அந்த விவசாயிக்கு என்ன லாபம் கிடைக்கும்? நெல்லுக்கும் சரியான விலை குவிண்டாலுக்கு கிடைக்கல. அப்போ விவசாயிங்க என்ன போவாங்க? எங்கே போவாங்க?
அதில் இடைத்தரகர்களாக வாங்கி விற்கிறாங்க அவங்களுக்கு தான் லாபமே வாங்கினே. உண்மையான பாடுபடுற அந்த விவசாயிகளுக்கு எந்த லாபமும் இல்லை. விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட் போகிற இது வந்து எங்களுக்கு வர மாட்டேங்குது, நான் எங்ககிட்ட கம்மியான ரேட்டில் வாங்கிடுறாங்க, அங்கே அதிகமாக விற்கிறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு இது பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஏன் போகிற, நீனே வந்து சந்தையில் வைக்கலாம்ல. அதை தான் பண்ண மாட்டேங்குது. அது அவங்க சோம்பேறித்தனம், அது விவசாயிங்க சோம்பேறித்தனம், விவசாயிகளோட சோம்பேறித்தனம், விவசாயம் சோம்பேறித்தனம். நீனே நேரடியாக வந்து சந்தையில் வை. இடையில வந்து வாங்கி இது பண்ணுறாங்க. இதே கொஞ்சம் ஆதரவுபட்ச விலை வேணும் எங்களுக்கு, ஆதரவுபட்ச விலையை வாங்கிக்கிட்டோன்னா அதுக்கு அந்த பொருளை பத்திரமா சேமிக்கிற கிடங்குகளை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும் அவங்களுக்கு. இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா இதே அரிசி 150 ரூபா எல்லாம் 200 கூட ஆகிடும். தங்கம் விலை ஏறுற மாதிரி அது கூட தங்கம் கூட வாங்காமல் கூட விடலாம். ஆனால் அரிசி பருப்பு வாங்காமல் இருக்க முடியாது. பூண்டுன்றது அத்தியாவசியமாக ஒரு ரசம் வைக்கணும்னா கூட பூண்டு தான் வேணும். இன்றைக்கி விற்கிற விலை இப்படி பார்த்தா இதுவாக இருக்குது. எப்படி இனிமேல் காலத்தை தள்ள போகிறோம், எப்படி வாழ போகிறோன்னு தெரில. இடையில் 2 பேர் இடைத்தரகர் மாறும்போது அவங்க கமிஷன் வச்சு தான் வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படின்னு தான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு கவர்மெண்ட்டு தான் முன்னு வந்து விலைவாசி ஒழுங்குபடுத்தினா கவர்மெண்ட்டால் மட்டும்தான் முடியுது மாதிரி தான். ஒரு விலைவாசி ஒரு பொருளுடைய விலை இறக்கம் இருக்குனாக்கா இது அழுகும் பொருள். இதெல்லாம் விவசாயி உற்பத்தி பண்ணி 6 மாதம் ஒரு இடம் உற்பத்தி பண்ணி வந்தால் தான் அது உற்பத்தி பண்ணி குறைஞ்சி போச்சுன்னா அது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. விலை ஏற்றம் இறக்கம் இப்போ பரவாயில்ல. போன மாதம் இந்த மாதம் இப்போ பரவாயில்ல. போன மாதம் 450 ரூபா 500 கிலோ விற்றுது. இப்போ 200 ரூபாய்க்கு வந்துருக்கு கிலோ. பெரிய விஷயம் தானே. ஒரு சில டைமில் தக்காளி போன வருஷம் 200 ரூபா கிலோ விற்றுது 6 மாதம் முன்னாடி. இன்றைக்கி 20 ரூபாய்க்கு இல்லை. அன்றைக்கி 200 ரூபாய்க்கும் போது நம்ம எங்கே அதையும் அன்றைக்கி தானே வாங்கி சாப்பிட்டாங்க. 200 ரூபாய்க்கும் போது கம்மியாக வாங்கி சாப்பிட்டேன், 20 ரூபாய்க்கும் போது அதிகமாக வாங்கி சாப்பிட்றோம். இதே வந்து நம்ம ஒரு கம்பெனி தயார் பண்ணி வெளியிடுறான்னா அவன் வந்து இப்போ 3 மாதத்துக்கு ஒரு 2 மாதம் விலை ஏற்றினே இருக்கிறான். அது யாருன்னா கேட்குறாங்களா? யாருக்கும் தெரியாது. எம்ஆர்பி ரேட்டை விட அது இப்போ இன்றைக்கி 150 ரூபா ஒரு பேஸ்ட் வாங்க நீங்கள் 100 கிராமு. அடுத்த மாதம் 145 ரூபா இருக்குது, 200 ரூபா இருக்குது, 225 ரூபா, அப்படி மாதம் ஏற்றுறான். அது எம்ஆர்பி ரேட்டு அவங்க முத்திரை போடுறதுனால அவன் விற்கிறான், நமக்கு தெரியாத வாங்கிக்கிறோம். குறைஞ்சபட்ச ஆதரவு விலை வேணுன்ட்டு விவசாயிகளும் டெல்லியில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னென்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணாங்க, இப்பயும் போராட்டம் பண்ணி பல விவசாயிகள். இப்போ விலை ஏறி போச்சு. அந்த விலை ஏற்றம் வந்து நமக்கு டேரெக்டாக கிடைக்க மாட்டுது அப்படின்றதுனால தான் வந்து அவன் போராடுறான். இப்போ இடையில இருக்கவங்க சாப்பிட்றாங்கன்னு தான் போராடுறான். இப்போ எதில் பார்த்தாலும் காமெடியாக குழம்புக்கு நேற்று கூட ஒரு வீடியோவில் காமெடியாக போட்டுக்கிறாங்க. போலீஸுக்கு ஃபோன் போட்டு இந்தமாதிரி சார் அவன் வீட்டில் பூண்டு குழம்பு சாப்பிட்றான் சார், இன்கம் டேக்ஸுக்கு கால் பண்ணுற மாரி இருக்குது. அதுமாரி அதெல்லாம் கொஞ்சம் விலைவாசி கம்மி பண்ண. எங்கெல்லாம் இப்போ வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரிசி விலையை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அவர் மோடியை கொஞ்சம் தமிழ்நாட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். விவசாயிங்களுக்கு அவங்களுக்கு என்ன கேட்டு செய்யுங்க. அவங்க கொஞ்சம் இதுவாக இருந்தால் தானே எங்களுக்கு விலை எல்லாம் கம்மியாக வரும். அதே சமயத்தில் வந்து போராட்டம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா தடியடி வச்சு அப்படின்ற ஒரு தாக்குதல்லாம் வந்து அது தப்பு தானே. அது அவங்கள அடித்து விரட்டுறலாம் அது தப்பு தான். அது அவங்களுக்கு தேவை. அவங்க வந்துட்டு அவங்க ஏன் போராட்டம் பண்ண போகிறாங்க? அவ்வளோ நிலத்தில் முதலீடு பண்ணிவிட்டு அதெல்லாம் விட்டுட்டு அவங்க ரோட்டில் வந்து உட்காந்துன்னா அவங்களுக்கு தலையெழுத்தா? அது எவ்வளோ 150 6 மாதத்துக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்களும் சம்பாதிக்க வருமானம் அதெல்லாம் விட்டுட்டு வரேன்னா அவங்களோட அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அந்த கஷ்டம் இருந்ததுனால தானே அதை விட்டுட்டு வரன்றதை அவர் கொஞ்சம் யோசிக்கணும் மத்திய அரசு. 2 வருஷத்துக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச ஆதரவு விலை வேணும்ன்ட்டு விவசாயிகள் வந்து டெல்லியை நோக்கி முற்றுகை வந்து விட்டாங்க. இப்போ வந்து அதை எங்களுக்கு வந்து சட்டமாக அமல்படுத்தணுன்றதுக்காக போராட்டத்தை திருப்பி கோரிக்கை வச்சு முன் வச்சு வந்து போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது நிறைய விவசாயிகள் வந்து உயிரை இழந்திருக்காங்க. ரீசெண்டாக நீங்கள் வந்து நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அதே சமயம் வந்து விலைவாசி வந்து உயர்வுன்றது வந்து அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்குல்ல. இல்லை தலைவர், நாடு நல்லா இருந்தால் எல்லாத்துக்கும் எதனா ஒரு தானம் பண்ணி தானே ஆகணும். இப்போ நாடு வல்லரசு ஆகணுன்றோம். வல்லரசு ஆனால் நம்ம இந்த விஷயத்தை மட்டும் வச்சு பண்ண முடியல. கொஞ்சம் வளர்ந்தா எல்லா விலைவாசி இருந்தால் தான் நம்மளுக்கு தேவையானது. அதான் சைனாக்காரன் நம்மளை அடிக்காமல் இருக்கிறதுக்குன்னா நம்ம நாடு பலமாக இருந்தால் தான் அவனை அடிக்க முடியும். விலைவாசியில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ண முடியும்? எல்லா இதுவும் உயர்ந்துக்கிட்டே இருக்குன்றதையும் சொல்கிறீங்க. ஆனால் வந்து விவசாயிகள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன், எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஆதரவு விலை வேணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு லேஸ் பாக்கெட் வாங்குகிறோம், ஒரு பிஸ்கெட் வாங்குகிறோம், ஒரு 20 ரூபா இருந்தாலும் வாங்கிடுறோம். ஆனால் விவசாயி உற்பத்தி பண்ணுறான்ல, அவங்ககிட்டேருந்து வாங்குறது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நாட்டிலேருந்து வாங்குறத நிறுத்தினாவே போதும். நம்ம நாட்டில் கரெக்டாக விளைச்சல் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதான் சொல்லலை, என் தங்கச்சி வீட்டுக்காரோடு இருந்தார், விவசாயம் என்ன பண்ணியிருந்தாங்க. இனி அவங்களால முடியல, கேட்குற காசு வரலன்னு சொல்லிட்டு அவர் கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தான் தூக்குறாரு. என்ன பண்ணுறது? அதுக்கு இதுதான் நிலமை, வேறு எதுவும் இல்லை. இப்படி தொடர்ச்சி விலைவாசி உயர்துன்றதுனால நம்ம நார்மல் மிடில் கிளாஸ் லீட் பண்ணுறவங்களோட வாழ்க்கைலாம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்? மோசமாக தான் போகுது. அதாவது நான் அதான் சொல்கிறேன்ல, முன்ன நான் ஆட்டோ ஓட்டும்போது 1000 ரூபா ஓட்டியிருந்தேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபா
இப்போ 500 ஓட்டுறதே கஷ்டமாக இருக்குல்ல, யார்கிட்டையும் காசு இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. வருமானம் இல்லைன்னு தானே, வருமானம் தான் இல்லை, அதான் வருமானம் இல்லை, அவ்வளோதான். இப்போது நடுத்தரவங்க வந்து ஏற மாட்டாங்க, அதாவது நடுத்தரவங்க தான் ஏறுவாங்க, ஹை கிளாஸில் வர ஏற மாட்டாங்க. நடுத்தரவங்கிட்ட காசு இருந்தால் தான் அவங்க சொல்லலாம் போக, மீதி இருந்தால் தான் நடந்து போக முடியும்னு வருவாங்க. அந்த மாதிரி தானே இன்றைக்கி இந்த இது பீன்ஸ் வாங்கி சாப்பிட்ணுன்னா அது என்றையோ ஒரு நாள் தான் சாப்பிட முடியும். எது கம்மியாக இருக்கோ அதை வாங்கி தான் சாப்பிட்றாங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு, அவ்வளோதான். இதனால உங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? எந்த அளவுக்கு பாதிக்கல. விலைவாசி வந்து கம்மியாக இருந்தாலும் ஜனம் வாங்க மாட்டேன்றாங்க. விலைவாசி ஏறினா தான் கொஞ்சம் கால் கிலோ வாங்குறாங்க. அந்த விவசாயிங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப நஷ்டப்படக்கூடாது. இதேமாரி இந்த விலைவாசி இவ்வளோ இருந்தால் போதும். அவகிட்ட எடுங்க, அவளை போய் எடு. சரி, நீங்கள் சொல்ல தான் பூண்டோட விலைலாம் உயர்ந்துருக்குல்ல, கொஞ்சம் குறைஞ்சிக்குது. குறைஞ்சிருக்கு, இப்போ குறைஞ்சிருக்கா? இப்போ குறைஞ்சிக்குது. 300 350 ரூபா இப்போ குறைஞ்சிக்குது. அப்படியா? ஆமாம், நகை விலை தான் அதிகமாக இருக்குது. நகை விலை தான் அதிகம். ஆமாம், இன்னும் தரமாட்டோமா 30 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்றா பூண்டுக்கு மதிப்பில்லா போயிடும். பூண்டு விலை 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு இருந்தால் இந்த மக்களை இப்போ சுத்தமாக குழம்புல பூண்டை தட்டி போடாதுவா. 500 ரூபா விற்கக்குள்ள பூண்டு தேடுதுவோம்.